ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா செடியை பத்தி தாங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பச்சை மிளகா பத்தி தான் இருக்கும். ஸோ இந்த பச்சை மிளகா நல்லா நீட்டா இருக்கு, அதே மாதிரி நிறைய சுருக்கமும் இருக்கு. ஸோ எனக்கு இது என்ன டவுட்டா இருந்ததுன்னா காஷ்மீர் மிளகா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாவே இருந்தது. அப்புறமா இது காயன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆகியிருக்கு பாருங்க. இந்த காஞ்சி இருக்கிறது உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. ஸோ அதே மாதிரி தாங்க ஆயிருக்கு. ஏன்னா காஷ்மீர் மிளகா நம்ம வாங்கிட்டு வருவோம். ஸோ அதில் தாளிக்க எல்லாமே நம்ம இந்த காஞ்ச மிளகா தான் யூஸ் பண்ணுவேன் சம்டைம்ஸ். ஸோ அப்போ அந்த சீட்ஸ் எல்லாம் இருந்தது, போட்டு விட்டேன். சரி வருதா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த தொட்டில தான் இது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்காது. எல்லாமே கலந்து நம்ம போடும்போது இந்த தொட்டிலிருந்து தான் வந்திருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா 5-6 தொட்டில நான் போட்டேன். ஸோ இந்த தொட்டில இந்த பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. அப்புறமா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகா தான் அது வந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு கூட வருமான்றது எனக்கு தெரியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடியே இந்த வீடியோவில் நான் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். அந்த பச்சை மிளகா அப்படி தான் இருக்குது. ஸோ அடுத்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகா, நார்மல் ஒரு பச்சை மிளகா வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காயும் காய்ச்சிருக்கு, நிறைய நான் அறுவடை செஞ்சுருக்கேன். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா பழுக்க விட்டுருவேன். ஏன்னா இது நாங்கள் சட்னி துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகா பறிக்கிறதோட நம்மளுக்கு பழுத்த பச்சை மிளகா நம்மளுக்கு வெளியில் கிடைக்காது. நம்ம செடியிலேருந்து தான் அது பறித்து நம்ம செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம செடியில் அந்த மாதிரி விட்டுருவோம். ஸோ ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை மிளகா நான் பறித்தேன், ஏன்னா சட்னி செய்கிறதுக்காக. அந்த சட்னி செய்கிற வீடியோ நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த செடியிலேருந்து நம்மளுக்கு இவ்வளோ பச்சை மிளகா, அதாவது பழுத்த பச்சை மிளகா கிடைச்சிருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 4-5 தொட்டில நான் போட்டிருக்கேன். ஏன்னா பெயிண்ட் பக்கெட்டு, அதே மாதிரி ஏதாவது உடஞ்சி போய் பிளாஸ்டிக் டப்பா எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் மண் போட்டு இந்த மாதிரி காஞ்ச மிளகா, நார்மல் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர காஞ்ச மிளகாவோட செடிங்க, அந்த சீட்ஸ் தான் நான் தூவி விட்டு இந்த மாதிரி வந்திருக்குங்க. ஸோ அப்புறம் எதில் கேப் கிடைக்குதோ அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா செடிங்க போட்டுருவோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவும் இருக்கும், நல்லா மெலிசாகவும் இருக்கும், ஒரு மாதிரி பிளாக் காரமான மிளகா போல் இருக்குது இது. ஸோ இதுவும் பாருங்கள் எவ்வளோ நிறைய காய்ச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு டைப் வெரைட்டி நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம வச்சுருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா எந்த டப்பாவும் கூட நாங்கள் விடலை. ஸோ எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா செடியிலையும் நல்லா காய்கள் கொடுத்துருக்கு. ஸோ காஷ்மீர் வந்தது தான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா காஷ்மீர் மிளகா நம்ம மிளகாத்தூள் அரைக்கும் போது வாங்கி போடுவோம். எதுக்கு அப்படின்னா கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காஷ்மீர் மிளகா காரம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி போட்டது இந்த செடி வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.